வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னா, 2 கிளாத்தை எப்படி ஜாயின் பண்ணுறது, அப்புறம் கிளாத்தை வந்து ஓரம் அடிக்கிறது எப்படி, அப்புறம் கர்ச்சீஃப் தைக்கிறது, இந்த மாதிரி 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, 2 கிளாத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கற்றுக்கிறதுக்காக. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னா, சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் வைக்கிற மாதிரி 2 கிளாத்தையும் சமமாக வச்சு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி டாக்கான்னு சொல்லுவாங்கள்ல, டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. இது வந்து கோணையாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓரம் அடிக்கிறப்போ சாரீ ஓரம் அடிக்கிறப்பெல்லாம் கோணையாக தான் வரும். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் கிளாத் கட் பண்ணி வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ஓரம் அடித்து பழகுங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வேறு கலர் நூல் போட்டு சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து விரித்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து எந்த தையலும் இருக்காது. இப்போ நீங்கள் விரித்து வச்சுட்டு அதை வந்து நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நகத்தில் வச்சு லைட்டாக சுரண்டிங்கன்னா அது வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது மேலேயே ஒரு தையல் அந்த கரெக்டாக அந்த ஸ்டிச் இருக்குது இப்போ போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது மேலேயே ஒரு தையலை போட்டுக்கோங்க. அந்த பிசுறு கிளாத் வந்து ரைட் சைடில் அடியில் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அந்த ஸ்டிச்சை அது மேலே போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிசுறு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வராது. பாருங்கள், நான் போட்டிருக்கிறேன், அந்த ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த கிளாத் உள்ளே இருக்கிற பிசுறு வந்து அந்த ஸ்டிச்சுக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு வந்து மடங்கி இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வெளியே தெரியாமல் இருக்கும். அவ்வளோதான், அதுக்காக இந்த ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரம் அடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். எடுத்தோன்னே நீங்கள் ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடித்தாலும் அடிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்குறீங்கிறதுக்காக நான் அடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொருக்கா மடித்து அடிங்க. இப்போ வந்து நான் அடிக்கிறேங்க, பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு. கரெக்டாக உங்களுக்கு வரணுன்னா இந்த மாதிரி அந்த கிளாத்தை இழுத்து வச்சு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது மடிப்பு கலையாமல் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் கிளாத்தை கொஞ்சம் தூரம் இழுத்து மடிச்சுக்கோங்க. அப்போ வந்து மடித்து இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மடிச்சிருக்கிறது வந்து கலையாது. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச் கேப்லேயே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணணும், மடிச்சிருக்கிற ஓரத்தில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உள் சைடில் தான் ரெண்டு தையலும் வரணும். வெளி சைடில் பார்க்கும்போது இந்த ஒரு தையல் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பழகிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் டபுளாக மடித்து ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கர்ச்சீஃப் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். கர்ச்சீஃப் தைக்கிறதுக்கு 4 சைடு ஓரம் மடித்து அடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண மெத்தடை தான் அதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஓரத்தில் மடிச்சிருக்கிற ஓரத்தில் ஸ்டிச் பண்ணணும். நான் போட்டிருக்கிற மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு மடிக்கும்போது இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல டபுள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட் டைம் போட தேவையில்லை. இப்போ இந்த செகண்ட் டைம் மடிக்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு வந்து அந்த டபுள் ஸ்டிச் போட்டு தான் அடிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே அப்படியே கொண்டு வந்துடுங்க. அடுத்த மடிப்பு மடிக்கும்போது தான் அந்த டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா பிரிஞ்சிடும். இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி டாக்கா போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4th சைடு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பிசுறு இருக்கும். அப்போ 2 சைடுமே நம்ம வந்து அந்த டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நான் போடுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டாக்கா போட்டிருக்கிறது. அப்போ
அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு பழகுங்க. ஒரு 4-5 கர்ச்சீஃப் மாதிரி கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து யூஸ் ஆகும். நாளைக்கு சாரீ ஓரம் அடிக்கிறது, கர்ச்சீஃப் அடிக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வேஷ்டி வந்து மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. லுங்கி வேஷ்டியில் 2 சைடு வந்து பிசுறாக தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை எப்படி மூட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து வெறும் கிளாத் சும்மா வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு வேஷ்டியில் தைச்சி காட்டுறேன். இப்போ வந்து அந்த 2 ஓரத்தையும் இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப் விட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக அடித்தாலும் ஓகே தான், தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த பிசுறு இருக்கிற சைடை வந்து மறுபடியும் ஒரு மடிக்கணும். மடிச்சுட்டு அதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மடிப்பு அப்படியே நின்றுக்கும். அந்த பிசுறு இருக்கிற சைடு உள்ளே போயிடணும். அந்த பிசுறு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஓரத்தில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு உள் சைடு வந்து அந்த டபுள்ஸ் 2 ஸ்டிச் இருக்கும். வெளி சைடு திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சு தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து வேட்டி மூட்டி இருக்கிறது கரெக்டு. இதே மாதிரி அடித்து பழகினீங்கன்னா நாளைக்கு வேஷ்டி வந்து உங்களுக்கு லுங்கி வேஷ்டி வந்து அடிக்க கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக மூட்டிடலாம். இந்த மாதிரி நிறைய கிளாத் கட் பண்ணி நீங்கள் அடித்து பழகுங்க.